வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். பங்கு சந்தையில் ஒரு பங்கு அதிரடியாக 10%லேருந்து 15% வரைக்கும் ஒரே வாரத்தில் ஏறுறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி பங்குகள் எல்லாம் நம்ம முதல்லையே கண்டுபிடிச்சு அது ஏறுறதுக்கு முன்னாடியே என்ட்ரி கொடுத்துருந்தா இந்த வாரம் எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா? ஆனால் பிரச்சனை என்னென்னா, பங்கு சந்தையில் தினமும் 5000க்கு மேலே பங்குகள் வர்த்தகமாயிட்டு இருக்கு. அதில் எந்த பங்கு இந்த வாரம் ஏறும்னு கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு பங்குனுடைய சார்ட்டையும் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு எங்கே டைம் இருக்குது? முடிகிற கதையே அது. அதே நேரத்தில் எத்தனை பேருக்கு சார்ட் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை படிக்க தெரியும் சொல்லுங்கள்? யாருன்னா ஸ்டாக் பேரை சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனால் யாரை நம்புறது? இப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்றைக்கி இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான சொல்யூஷனை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வெறும் ஒரே நிமிஷத்தில் இந்த வாரம் அதிரடியாக ஏற போகிற வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை நீங்களே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போது இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்கேனரை டார்வாஸ் பாக்ஸ் மொமெண்டம் மற்றும் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட சொல்லலாம். இது 1950களிலேயே நிக்கோலஸ் டார்வாஸ் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற நடன கலைஞர், டான்ஸர் அவர். அதே நேரத்தில் அவர் ஷேர் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்டராக இருந்தார். அவர் உருவாக்கினது தான் இது. அவர் பேர்லேயே இதை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இந்த எளிய முறையை பயன்படுத்தி அந்த காலகட்டத்திலேயே 20 மில்லியனுக்கு மேலே லாபம் ஈட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம இணையதளங்களில் அந்த கதையை படிக்க முடியுது. டார்வாஸ் பாக்ஸ் அப்படின்னா என்ன? டார்வாஸ் பாக்ஸ் அப்படின்றதுன்னா என்னன்னு பார்க்கலாமா? ஒரு பங்குனுடைய விலை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட உச்ச விலைக்கும், அதாவது ரெசிஸ்டன்ஸு, ஒரு குறைந்தபட்ச விலைக்கும் சப்போர்ட்டு, இதுக்கிடையில் ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு போவோம், மறுபடியும் அங்கேருந்து சப்போர்ட்டுக்கு வரும், மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் போவோம், சப்போர்ட்டுக்கு வரும். இப்படி ரெசிஸ்டன்ஸை தாண்டியும் போகாது, சப்போர்ட்டை உடைச்சு கீழேயும் போகாது, இதுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கோம். அப்படி இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா, அப்படி ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டிங்கன்னா, எங்கே அந்த சுழல் ஆரம்பிச்சதோ அங்கேருந்து அது முடிவு வரைக்கும் போட்டிங்கன்னா வரக்கூடிய அந்த பாக்ஸுக்கு பேர் தான் டார்வாஸ் பாக்ஸ் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த அப்பர் பார்டரை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இந்த பாக்ஸில் இருக்கிற அப்பர் பார்டரை ரெசிஸ்டன்ஸ் ஆகும், லோயர் பார்டரை வந்து சப்போர்ட்டாகவும் நம்ம இதில் ட்ரீட் பண்ணணும். சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த டார்வாஸ் பாக்ஸுன்ற ஸ்ட்ராட்டஜி எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு பங்கோட வேலை அந்த பாக்ஸை உடைச்சிட்டு மேலே ஸ்ட்ராங்காக போய் ஏறி ஒரு அப்பர் மொமெண்டம், அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு பங்கோட வேலை அந்த பாக்ஸோட மேலே உடைச்சிட்டு ஸ்ட்ராங்காக மேலே ஏறும்போது புதுசாக வந்து ஒரு அப்வர்டு மொமெண்டம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ட்ரேட் பண்ணுறவங்க இந்த இடத்துல தான் ஷேர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. மேலே ஏறினதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு புது ஹையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பங்கோட வேலை மறுபடியும் ஒரு லிமிட்டில் அது சொல்ல ஆரம்பிக்கும். ஏற்கனவே நடந்த மாதிரி சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில் சுற்றிட்டுருக்கோம். அதாவது இன்னொரு பாக்ஸ் அது உருவாக்குது அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போது இங்கே நாம் வாங்கின பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை விட்டு வெளியே போகும்போது நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த கீழே லோயர் பார்டர் இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸோட கீழே இருக்கிற லைன் பாருங்கள், அதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக நம்ம வச்சுக்கணும். சப்போஸ் அந்த பெட்டிக்குள்ளே திரும்பி அந்த கேண்டில் இறங்கி வருது அப்படின்னும் போது நம்ம அலர்ட் ஆகலாம். அந்த பெட்டியை உடைச்சிட்டு கீழே போகும்போதோ இல்லை அந்த லோயர் பார்டரை டச் பண்ணும்போதோ நம்ம அந்த ஷேர்ஸை வந்து கொடுத்துடலாம், ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ண வச்சுட்டு நம்ம வெளியே வந்துடலாம். பெரிய அளவில் இருக்கிற நஷ்டத்தை இது மூலமாக தவிர்க்க முடியும். இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபார்முலா. அதனால் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப வேகமாக நம்ம ஷேர்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே நேரத்தில் நம்ம ஆப்ரேட்டர் ட்ராப்லாம் சிக்கிக்க மாட்டோம். இந்த ஆப்ரேட்டர் ட்ராப்லாம் அது இப்போ பார்த்திங்கன்னா, நேற்று டிசிஎம் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஷேரு, அது பார்த்திங்கன்னா கோல்டன் கிராஸ் ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. அதாவது 200 EMA விட்டு 50 EMA மேலே கிராஸ் ஆச்சு. அது சரி, ஓகே அப்படின்னு பார்த்தாக்கா வால்யூமே இல்லை சுத்தமாக. இந்த பிரேக் அவுட் நடக்குது. இது ஒரு 4 மாதமாக என்ன நடந்திருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவில் தான், ஒரு 2 லட்சம் பேர் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் ட்ரேடே நடந்திருக்கு. இதை தான் ஆப்ரேட்டர் ட்ராப் அப்படின்னு சொல்கிறது. இவங்க வந்து ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வாங்க ஆரம்பிக்கும் போது அது மேலே போகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இண்டிகேட்டர் காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போவோம்.
அதனால தான் நான் இந்த ஸ்கேனரில் வால்யூமையும் ஒரு கன்ஸ்டன்ட்டாக நான் சேர்த்துருக்கேன், புரியுதுங்களா? அதனால் இந்த மாதிரி ஆப்ரேட்டர் ட்ராப்பில் சிக்காமல் நம்ம வேகமாக ஷேர்ஸை கண்டுபிடிச்சி அந்த வாரத்துக்கு உண்டான ஒரு ஒரு லாப நோக்கத்தோடு நம்ம நம்மளோட பயணத்தை வந்து செலுத்துறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே இந்த ஸ்கேனர் சம்மந்தமாக நான் போன வாரத்தில் கோல்டன் கிராஸ் ஓவர்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி வீடியோவில் 52 வீக் ஹைக்கு இன்னும் 25% தான் அந்த ப்ரைஸ் போக வேண்டியது இருக்குது அப்படின்ற பங்குகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்கேனரை பற்றி கூட சொல்லியிருந்தேன். அந்த 2 வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். சரி நண்பர்களே, இப்போது நாம் charting.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு, இது வந்து ஒரு இலவச இணையதளம், இதுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் நாம் அந்த பவர்ஃபுல் ஸ்கேனரை வந்து இப்போது உருவாக்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், இதுதான் அந்த சீக்ரெட் ஃபார்முலா. நம்ம தினம் டெய்லி கேண்டில் சார்ட்டை அனலைஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த ஸ்கேனர் என்ன பண்ணோம்னா, கடந்த ஒரு வாரமாக இறங்கிட்டு இருந்த அல்லது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்த ஷேர்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு வாரம் கழித்து ஒரு பலமான அப்மூவ் கொடுக்குற பங்குகளை மட்டும் துல்லியமாக தூக்கிட்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்திடும். அதாவது நீங்கள் இதை வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் இல்லை சனி ஞாயிறில் கூட இந்த ஸ்கேனரை ரன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வரைக்கும் உண்டான டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கில், அதாவது திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்கு உள்ள அடித்து தூள் கலப்புற அந்த ஸ்டாக்ஸை வந்து இது எடுத்துன்னு வந்து கொடுக்கும். நண்பர்களே, இந்த ஸ்கேனரில் 3 மிக முக்கியமான ஃபில்டர்ஸ் இருக்குது. இதை நாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. முதல்ல இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெய்லி க்ளோஸ் கிராஸ்ட் அபோவ் 1 வீக் அகோ ஹை, அதாவது போன வாரத்தினுடைய ஹை, 1 வீக் அகோ ஹை. இதுதான் நம்ம பிரேக் அவுட் கண்டிஷன். அதாவது இன்றைக்கான க்ளோசிங் ப்ரைஸு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஹை ப்ரைஸை விட மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். இது ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் சிக்னல் வந்து நமக்கு கொடுக்கும். இந்த ரெண்டாவது லைன் பாருங்களேன், டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு நம்பர் 300. இது ஏன்னா நம்ம வந்து இது ஷேர் ப்ரைஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது 5 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி பெனி ஸ்டாக்ஸுக்குள்ளே நம்ம போகணுன்னு வச்சுங்க, அதுதான் வந்து மொமெண்டம், அந்த ப்ரைஸ் மொமெண்டம்லாம் இருக்காது அதில். அதனால் அந்த ஷேர்ஸ்குள்ளே போகாமல், ஏன்னா அங்கே வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து கேம் விளையாடுவாங்க. நான் டிசிஎம் லிமிடெட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குறைஞ்சது ஒரு 300 ரூபாய்க்கு மேலே இருக்கிற பங்குகளில் போனால் நம்ம கேபிட்டலை பாதுகாப்பாக பார்த்துக்கலாம். சரியா? அதுக்காக தான் இந்த கண்டிஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா, டெய்லி வால்யூம் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு நம்பர் 3,50,000. இது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன். அதாவது வால்யூம் இல்லாமல் விலை ஏறுனா அது வந்து போலி ஏற்றம். வால்யூம் இல்லாமல் விலை ஏறுதுன்னா அதுக்கு ரீசனே இல்லை. அது எப்போ இருந்தாலும் கீழே விழுந்துடும், ஒரு நாள் 2 நாள், அந்தளவு கூட அதுக்கு அவகாசம் இல்லை. அதனால் 3 லட்சத்துக்கு மேலே வால்யூம் இருந்தால் அந்த ஏற்றம் உண்மையான பயஸ் உள்ளே வந்ததுனால நடக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்ட்டு நான் இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிற ஸ்டாக்ஸ் எடுக்க சொல்லி கொடுக்குறேன். இந்த 3 கண்டிஷன்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த ஸ்கேனரில் யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஸ்கேனரில் பங்குகள் வந்து லிஸ்ட்டு வந்துருச்சு. இப்போ உடனே வாங்கலாமா? என்ன சொல்கிறீங்க? உடனே வாங்கலாமா? வேணாம் நண்பர்களே, அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எது ஒன்றுமே வந்து தீர விசாரிக்கணும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா கொடுத்துச்சேன்னு கண்ணை முடிக்கணும் வாங்குறது இல்லை. இப்போ என்ன பண்ணணும், எங்கே என்ட்ரி எடுக்கணுன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி? ஸ்கேனரில் வந்து இருக்கிற பங்குகளை
மறுநாள் காலையில் நம்ம வீக்கெண்ட் முடிஞ்சு அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். மறுநாள் காலையில் திங்கட்கிழமை வந்து 9:15 மணிக்கு 9:30 மணிக்குள்ளே அந்த பிரேக் அவுட் கேண்டிலோட ஹை மேலே ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி ஆச்சுன்னா தான் அதுதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்டு. சரியா? நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நம்ம என்ன சொல்லியிருக்கேன் டைமை 9:15 9:30 போது ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். அதனால் ஒரு 15 மினிட்ஸில் ஒன்றும் பெரிய அளவுலலாம் வேலை எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. சரி, ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுறது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அந்த பிரேக் அவுட் கேண்டிலோட லோ லெவலில் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். சரியா? டார்கெட் இது வந்து வீக்லி ஹை பிரேக் அவுட்டு அப்படின்றதுனால மினிமம் 1:2 அப்படின்ற விதத்தில் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவை நம்ம வச்சுக்கலாம். அதாவது 10%லேருந்து 15% லாபத்தை நம்ம ஈஸியாக இதில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சிம்பிளாக நாம் ஒவ்வொரு வாரமும் அதிரடியாக ஏறப்போகிற பங்குகளை வந்து கண்டுபிடிக்க முடியும்னு. இந்த ஸ்கேனரை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அனுஷம் ஷேர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இதே மாதிரி தினசரி பங்கு சந்தை ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட எப்பவும் இணைந்திருங்க. தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் நான் உங்களை விரைவில் சந்திக்கிறேன்.